வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இலக்கண குறிப்புகள். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. உயிர், வீடு, மது, கேடு. ஆன்சர் கேடு. பின்வரும் தொடரில் வினை சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வினை சொல்ல கண்டறிந்து அதன் வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பொறிந்தன்றது வினைச்சொல், அதனோட வேர்ச்சொல் பொறி. ஸோ பி தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்து உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. உன் என்ற வேர்ச்சொல் இருக்குது, அதுக்கு தொழிற்பெயர் சொல்லணும். உண்ணல், உண்டால், உண்ட, உண்டு. ஆன்சர் உண்ணல். அடுத்து பதி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்வு செய்க. பதிந்த, பதித்த, பதிந்து, பதியா. ஆன்சர் சி பதிந்து. பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் யாது? உண், உண்ண, உண்ணுதல், உண்கின்றவன், உண்ட. ஆன்சர் சி உண்கின்றவன். வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர், தந்து, தா, தரு, தாது. ஆன்சர் தா. கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. கொடுத்து, கொடுத்தது, கொடுத்தோர், கொடுத்தல். ஆன்சர் சி கொடுத்தோர். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல், அதோட வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. பேசிய, பேசினான், பேசுதல், பேசி. ஆன்சர்ஸ் பி பேசினான். அடுத்து ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர் எது? அருணா ஓடினாள், ஓடிய அருணா, ஓடி வந்தாள், அருணாவிற்காக ஓடினாள். ஆன்சர் சி தான் சரி, ஓடி வந்தாள். பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேர்ச்சொல் கேட்குறாங்க. வினைமுற்று வந்து பார்த்தான், பார்த்தானோட வினைமுற்று வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க. பார்த்தான் வினைமுற்று, அதோட வேர்ச்சொல் என்ன? பார்க்க, பாரு, பார், பார்த்த. ஆன்சர் சி பார். அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தந்தான், தருதல், தந்த, தந்து. ஆன்சர் தருதல். பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. ஸோ இதில் இருக்கிற வேர்ச்சொல் எழுதணும், வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து. அப்போ வினைச்சொல் அப்படின்னா இட்டன்றது தான் வினைச்சொல், அதனோட வேர்ச்சொல் இடு. இதுதான் கரெக்டு. ஓர் கொடுத்துருக்காங்க, தாமரை பூ, அப்போ இடு தான் சரி. காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் டேஷ். பறிப்பால், பறிக்கிறாள், கொய்வாள், கொய்தாள். ஆன்சர் டி கொய்தாள். அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமைன்றது வேர்ச்சொல், வினைமுற்று குமைந்தல், குமைந்து, குமைந்த, குமைந்தன. ஆன்சர் டி குமைந்தன. வினைமுற்று குமைந்தன. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.